உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து வாக்குரிமை பறிப்பிற்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டிசம்பர் 17 மற்றும் 18 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்களை ஆய்வு செய்து ஜனநாயகம், அரசியலமைப்பு, ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சினைகள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷபிக் அகமது, பல மாநிலங்களில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கும் முயற்சியாக உள்ள சிறப்பு தீவிர திருத்தப் பணி எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பை அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து பெருமளவிலான வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியது. அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் என மாற்றி அமைத்ததை எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கண்டிக்கிறது. இது பாஜகவின் சித்தாந்த சகிப்புத்தன்மை மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மறுக்கும் போக்கை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டு. இந்திய சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் பிரச்சினைகள் குறித்து எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கருத்து உடையோர், செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சியினர் கொடூர சட்டங்களின் கீழ் இலக்கு வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். இது இந்திய ஜனநாயகம் அதிகார வர்க்கத்தின் பிடியில் சிக்கியுள்ளதை காட்டுவதாக உள்ளது. எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி போலியான மற்றும் தீங்கிழைக்கும் குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடர்ந்து சிறையில் வைக்கப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கலின் தெளிவானதாகும். இந்த கொடூரமான அநீதியான ஆட்சிக்கு எதிராக மக்கள் அச்சமின்றி ஜனநாயக போராட்டத்தை தொடர வேண்டும் என்று எஸ்டிபிஐ செயற்குழு வேண்டுகோள் விடுக்கிறது. எதிர்வரும் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடும் என்றும் அதற்கான தேர்தல் தயாரிப்புகள் நடைபெற்று வருகிறது. பேட்டி முகமது ஷாஃபி, தேசிய துணைத் தலைவர்.